அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஷம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நவகிரக நாயகர்களுடைய முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்காருங்க. எப்படியாவது கடனை அடைக்கணும் அப்படின்னு கடுமையாக நீங்கள் உழைப்பீங்க. இருந்தாலும் அதுக்கு உரிய பலன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி மேஷம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட கடைசியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது பற்றி மேஷம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் என்னெல்லாம் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது வெளியில் சிக்கல் சிரமம் இவையெல்லாம் இருந்தால் கூட குடும்பத்தினர் உங்ககிட்ட அனுசரணையாக நடந்துக்குவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சந்திரன் இடப்பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். சாணக்கியத்தனத்தால் வியாபாரத்தில் சாதனையை படைப்பீங்க. செவ்வாய் 11, 12 இந்த இடத்துல இருக்காரு. இஷ்டப்பட்டு கடன் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்குவீங்க. மேலும் தூரதேச பயணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. மேலும் வாகனங்கள் ஓட்டுவது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. புதன் 12ஆம் வீட்டில் இருக்காரு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலை மாறுதல் உங்களுக்கு உத்தரவு வந்து சேரும். நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களுடைய பின்புலத்தையும் ஆராய்ச்சி செய்கிறது ரொம்ப நல்லது. பெண்களோடு நெருக்கமாக பழக வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அதனால் நீங்கள் கவனமாயிருங்க. குரு 1ஆம் வீட்டில் இருக்காரு. ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையாது. மேலும் மங்கள நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்கி செலவு செய்வீங்க. சுக்கிரன் 12, 1ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அடுத்தவர் உதவி செய்து காரியம் பார்க்க வேண்டியது உங்களுக்கு கிடையாது. சுயமாக சிந்தித்து தொழிலில் பெரும் வெற்றி பெறுவீங்க. சனி 11ஆம் வீட்டில் இருக்காரு. நண்பர்கள் தானாக முன்வந்து பண உதவி உங்களுக்கு செய்வாங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். ஏன்னா இவ்வளவு நாளாக நாம் இந்த காரியத்தை மேற்கொண்டுட்டே இருக்கிறோமே, இது நமக்கு நன்மையாகவே முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அரசாங்க காரியங்கள் இனிமேல் உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சியில் நல்ல ஒரு முடிவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் பயணங்களில் புதிய ஆர்டர்களை பெறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ராகு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. உறவினர்களுடன் சண்டை சச்சரவுகளில் நீங்கள் இறங்க வேண்டாம். நீங்கள் யாருக்கிட்டையாவது பேசுகிறீங்க அப்படின்னா கூட வார்த்தையை விடும்போது 1க்கு 2 முறை யோசித்து பயன்படுத்துவது நல்லது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல உங்களுக்கு தாமதம் ஏற்படும். வியாபாரம் உங்களுக்கு வழக்கம் போல காணப்படும். சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும். பணியாளர்களுக்கான சில செலவுகள் செய்ய நேரிடும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு வார முற்பகுதியில் மனதில் சிறு சிறு சலனம் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சக ஊழியர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3, 5. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்க்கும்போது நடராஜ பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நடராஜ பெருமாளை தினமும் தீபம் ஏற்றி காலை வேளையில் அவருடைய நாமத்தை சொல்லி வழிபாடு செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பலனே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் பெருமாளை வழிபடுவதே உங்களுக்கு நல்லதொரு பலன் தான். குறிப்பிட்டு நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சுக்கிரன், சூரியன், சனி, குரு மிகவும் நன்மைகளை வழங்குறாங்க. குலதெய்வத்தை வணங்கி வர வளம் உண்டாகும். மூல நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது. முயற்சிகளில் உங்களுக்கு லாபம் உண்டாகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீர்ந்து போகும். வெள்ளி அன்னைக்கு செயல்களை நிதானம் அவசியம். பூராட நட்சத்திரத்தை பற்றி பார்க்கும்போது 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர நாதனும் உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவாங்க. மேலும் அரசு உத்தியோகஸ்தர்கள் அரசியல்வாதிகளுடைய நிலை உயரும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த வருமானம் ஏற்படும். வெள்ளி சனியில் செயல்களில் விழிப்புணர்வு அவசியம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னு பார்க்கும்போது
மூன்றாம் இட சூரியன், ஐந்தாம் இட குருவால உங்களுடைய செயல் லாபமாகும். முயற்சி வெற்றியை கொடுக்கும். வேலை வாய்ப்பிற்கு முயற்சித்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். தொழிலில் இருந்து வந்த நெருக்கடி நீங்கும். சனி ஞாயிறு இந்த நாளன்னைக்கு அமைதியை காப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறதால இந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே நல்லது. எந்த ஒரு சண்டைக்கும் வீணாக நீங்கள் போக வேண்டாம். உங்ககிட்ட சண்டை வருது அப்படின்னா கூட நீங்கள் அதை நீங்கள் தள்ளி வைக்கிறதும் நீங்கள் பொறுத்து போகிறதுமே உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லப்படுது. இதனால் அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. குறிப்பிட்டு உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தினுடைய பெயரை உங்களால் எவ்வளவு முறை உச்சரிக்க முடியுமோ அவ்வளவு முறை உச்சரித்து அந்த நாளில் நீங்கள் அந்த தெய்வத்தை மனதார நினைத்து வழிபட்டீங்க அப்படின்னாலே போதும். அதுவே உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் என்று சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் ஐஸ்வர்யம் மற்றும் நல்ல பலன்கள் கிடைக்கும். வாரத்தினுடைய தொடக்கத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பான நல்ல செய்திகள் வந்து சேரும். வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறவங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்து முடிக்க நினைக்கக்கூடிய எந்த ஒரு வேலையிலும் குடும்பத்தினருடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும். இந்த வாரம் குடும்பத்தினருடைய மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டில் மரியாதை அதிகரிக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறுவாங்க. நீண்ட நாட்களாக தொழில் விரிவுபடுத்த நினைத்தவங்க விருப்பம் நிறைவேறும். அரசியலில் தொடர்புடையவங்களுக்கு வார இறுதியில் பெரிய பதவியை பெற முடியும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் செலவிடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான எண் 4. இதனால் உங்களுடைய ராசிக்கு எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் கிடையாது. காலம் போகக்கூடிய நேரத்தில் நீங்கள் சாதாரணமாக கடந்து போனீங்கனாலே போதுமானது. சிறிய முயற்சியை போட்டாலே அது உங்களுக்கு பெரிய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் என்று தான் சொல்லணும். அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்னென்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பாக நீங்கள் ஒரு தெய்வத்தை வழிபடுறீங்க அப்படின்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய வீட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றியோ அல்லது நீங்கள் கற்பூரம் கொளுத்தி வச்சு சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். குறிப்பிட்டு இந்த வாரம் உங்களுக்கு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய வாரமாக சொல்கிறாங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு அவசரம் இல்லாமல் நிதானத்தோடு நீங்கள் செயல்படணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்தணும். கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால அதிகமான கவனம் செலுத்துறது மிகவும் நல்லது. இதே போல் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். அதை திறம்பட செய்து முடிப்பதன் மூலமாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரம் மேலும் சிறப்பு மிகுந்த வாரமாக திகழ்வதால் சிவபெருமான வழிபடுவது மிகவும் நல்லது. சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி அவருக்கான வழிபாடுகளை மேற்கொண்டாலும் உங்களுக்கு நல்ல பலன்களே உண்டு அப்படின்னு தான் சொல்லுது. மேலும் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்லதொரு மதிப்பெண்களை எடுத்து நல்ல ஒரு பெயரை வாங்க முடியும் என்று சொல்லப்படுவதால் நீங்கள் வியாழக்கிழமை நாட்களில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற ஆடை சாற்றுவது மிகவும் நல்லது அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்கள் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் இப்படி நாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க. பொதுவாகவே ஒரு நாள் தொடங்கும் போதும், ஒரு வாரம் தொடங்கும் போதும், ஒரு மாதம் தொடங்கும் போதும், ஒரு வருடம் மாறும்போது கூட நமக்கான பலன்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அப்படி நாம் தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்களையும் நல்ல செயல்களை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.